அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா. நாம் வாழ்க்கையில் எத்தனையோ உணர்வுகளை தாண்டி வாழறோம். அதில் நல்ல உணர்வுகள் இருக்குது, தீய உணர்வுகளும் இருக்குது. இந்த தீய உணர்வுகள் அப்படின்றது இயல்பிலேயே எல்லோரும் எந்த முயற்சியும் இல்லாமலே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. அது அந்த தீய உணர்வு அப்பப்போ வெளிப்படுது. ஆனால் இந்த நல்ல உணர்வுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பு, ஒருவருக்கு ஒரு பொருளை தானம் கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உணர்வு, ஒருத்தருக்கு நன்றி சொல்லக்கூடிய நன்றி உணர்வு, இந்த மாதிரியான நல்ல உணர்வுகளோடு நம்ம வாழும் பொழுது, நம்மளுடைய மனம் நல்ல உணர்வுகளாக நிரம்பி இருக்கும் பொழுது, நம்முடைய உடலில் உள்ள முக்கால்வாசி பிரச்சனைகள் தலையெடுப்பதில்லை. அந்த மாதிரியான நல்ல உணர்வுகளில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உணர்வு இருக்குது. அது என்ன அப்படின்னா நன்றி உணர்வு. ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு நன்மை செஞ்சுருக்காங்க, அதை நினைத்து பார்த்து நன்றி சொல்லணும். ஆனால் அந்த உணர்வு அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் உடனே வர்றதில்லை. அப்போது ஒருத்தருக்கு அவர் செய்த நன்மையை நீங்கள் நினைத்து பார்த்து கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த உணர்வை உருவாக்கி ஏற்படுத்தி நன்றி சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் ஒரு கோபமோ ஒருத்தர் செய்த தவறோ நினச்சி பார்த்த உடனே டக்குன்னு கோபம் வந்துடுது. அப்போ இந்த நல்ல உணர்வுகளை எப்படி நாம் நமக்குள்ளே வர வைப்பது, நல்ல உணர்வுகளை வர வைப்பதற்கு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த நன்றி உணர்வு அப்படின்ற ஒரு அற்புதமான உணர்வு, இதை வர வைப்பதற்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய, நம் மனம் நன்றி சொல்லும் பொழுது நம்ம கையில் வைக்கிற அந்த பொசிஷன், இதன் பெயர் அஞ்சலி முத்திரை அப்படின்னு பேர். இதை எப்படி சரியாக செய்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்மளுடைய 2 கைகள்லையும் சுண்டு விரல்லேருந்து வரக்கூடிய அடி ரேகையை தாண்டி உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த முதல் ரேகை, இந்த 2 ரேகையும், சுண்டு விரலையும் எல்லா ரேகைகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து வச்சுக்கிறோம். 2 கைகள்லையும் எல்லா ரேகையும் ஒன்றோடு ஒன்று, அடுத்து மோதிர விரலில் இருக்க ரேகைகளை ஒன்றாக சேர்த்துக்கிறோம். அதற்கு அடுத்து நடுவிரல், அடுத்து ஆள்காட்டி விரல், அடுத்து கட்டை விரல். கட்டை விரலை இந்த 4 விரலோடு சேர்த்து வச்சுக்கிறோம். இப்போது 2 கைகள்லையும் 5 விரல்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த அலைன்மெண்ட்டில் இருக்குது. இப்போது நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வலது கையை வைத்து வலது கையில் ஃபோர்ஸ், வலது கையில் ஒரு அழுத்தம் கொடுத்து இடது பக்கமாக நம்ம இப்படி தள்ள போகிறோம். வலது கையை வச்சு இடது கையை அப்படியே தள்ளுறோம். எங்கே வர அப்படின்னா தோள்பட்டை வர. இப்போ என்னோடய வலது கையில் மட்டும்தான் ப்ரெஷர் இருக்குது, அழுத்தம் இருக்குது, இடது கையில் இல்லை. இடது கை லூஸாக வச்சுருக்கேன். அதே போல் இப்போ இந்த ஓரத்துக்கு வந்தோடனே இடது கையில் ஒரு அழுத்தம், இப்போ இடது கையில் அழுத்தம் கொடுக்குறேன், வலது கையை ரொம்ப லகுவாக வச்சுருக்கேன். இப்போ இடது கையில் அழுத்தம் கொடுத்துட்டே வலது கையை தள்ளிகிட்டே அப்படியே தோள்பட்டை வரை கொண்டு வந்தாச்சு. அடுத்து திரும்ப வலது கையிலேருந்து அழுத்தம் கொடுத்து தோள்பட்டைக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம கைகளோட பொசிஷனை நிப்பாட்டிடலாம். இது 2வது ஸ்டெப் நம்ம கொண்டு வரோம். அடுத்து திரும்ப இடது கை அழுத்தம் கொடுத்து வலது கையை தள்ளுது. அடுத்து இந்த ஓரம் வந்தவுடனே இப்போ வலது கை அழுத்தம், அடுத்து இந்த பக்கம் வந்தவுடனே இடது பக்கம் வந்தவுடனே இடது கை அழுத்தம். அடுத்து இந்த தூரத்தை அப்படியே குறைச்சிட்டே வரப்போகிறோம். வலது கை அழுத்தம், இடது கை அழுத்தம், வலது கை அழுத்தம், இடது கை அழுத்தம், வலது கை இடது கை அழுத்தம், வலது கை இடது கை. இப்போ வலது கை இடது கை 2லையும் சம அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அப்படியே நம்முடைய நெஞ்சு சக்கரத்திற்கு நேராக நம்ம 2 கைகளையும் சம அளவுக்கு அழுத்தம் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பொசிஷனில் வச்சுட்டு நாம் மெதுவாக கண்களை மூடி அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய நெஞ்சு பகுதியினுடைய நடுவில் ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு என்ன அப்படின்னா நமக்கு உள்ள நன்றி உணர்வு. இந்த நெஞ்சு பகுதிக்கு நடுவில் ஒரு உணர்வு ஏற்பட்ட பிறகு நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை நினைத்து அவர்களுக்கு உளமார்ந்த நன்றி, உங்களை சுற்றி உள்ளவர்கள், உங்களுக்கு அறிந்து
எத்தனையோ உதவிகள் செய்தவர்கள், அறியாமல் எத்தனையோ உதவிகள் செய்தவர்கள். இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு நன்றி சொல்லி நாம் இந்த நிலையில் ஒரு 5 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் இதே பொசிஷனில் உட்கார்ந்துருக்கணும். அடுத்து மெதுவாக கைகளை தளர்வு நிலைக்கு கொண்டு வந்துட்டு நம்ம நார்மலாக அமர்ந்து கொள்ளலாம். இந்த முத்திரை செய்யும் பொழுது 95% பேருக்கு கண்களில் தன்னை போல கண்ணீர் தாரை தாரையாக வர தொடங்கும். என்ன காரணம் அப்படின்னா, இதுவரை நம்ம வாயினால் நன்றி சொல்லியிருப்போம். சும்மா ஜஸ்ட்டு நன்றி அப்படின்னு எல்லாருக்கும் வாயினால் சொல்லியிருப்போம். போகிற போக்கில் ஒரு தேங்க்ஸ் தானே சாதாரணமாக சொல்லிட்டு போயிருப்போம். ஆனால் அந்த உணர்வை உணர்ந்து சொல்லியிருக்கோமா அப்படின்னா இருக்காது. நீங்கள் இந்த அஞ்சலி முத்திரை செய்யும் பொழுது நீங்கள் உங்களுக்கு நன்மை செய்த அனைவரையும் உணர்வுபூர்வமாக நினைத்து உணர்வுபூர்வமாக நன்றி சொல்வதன் மூலமாக அந்த நன்றி உணர்வோட வெளிப்பாடாக என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் கண்களிலிருந்து உங்களை அறியாமல் கண்ணீர் சொரிய தொடங்கும். உங்களுக்கு இதுவரை வந்த நன்மைகள் உங்களுக்கு தக்க வைப்பது மட்டும் இல்லாமல் இனி புதிய நன்மைகள் வர்றதுக்கு இந்த அஞ்சலி முத்திரை உங்களுக்கு உதவும். அனைவரும் இந்த அற்புதமான உணர்வான நன்றி உணர்வோடு மனக்குறையின்றி மகிழ்ச்சியாக வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.